வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் வந்து அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மேலூர் மாட்டு சந்தையில் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். அதை அப்புறம் பாருங்கள். அதுபோக இந்த காளையை பாருங்கள், நல்லா நாடி மர நல்ல நிறமாக சூப்பராக இருக்குது. விரிதலையெல்லாம் அருமையாக இருந்துச்சு. மாடு நல்லா பருவட்டு ஓரளவுக்கு. அங்கிட்டு பூராமே கண்டு ஆனாச்சு எல்லாமே இருந்துச்சு. லைனில் ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம் புறா மாட்டையுமே. அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு. பாருங்கள் நல்லா உயரம் தரம் எல்லாமே இருக்குது மாட்டில். இந்த அங்கிட்ட ஒரு கிடையாது இருக்குமாங்க. ரெண்டுமே என்னென்னு தெரியல, இன்னும் கண்டென்ட் போடாமல் தான் இருக்குது. சென்னை பிடிக்காமே கிடந்து வச்சல. நல்லா அதெல்லாம் கொம்படி உயரம் தரம் எப்படி இருக்கு பாருங்க. மாடு அப்புறம் இந்த இதெல்லாம் இதுவும் பாருங்கள் சூப்பராக நல்லா கொம்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. மாடு மீடியமான உயரந்தேன், ரொம்ப பருவட்டில் மீடியமான உயரத்தில் நல்ல தரமான காலை, நல்ல மாடு. நல்லா வால் கீழ் எல்லாமே மாட்டில் நல்லா குறை சொல்லாத அளவுக்கு நல்லா இருக்குது. நிறமே நல்லா நிறந்தேன், பிள்ளை நேரம். இந்த பசு கிடக்கு. இந்த மாதிரி பசு மாடுகள் நிறையா வந்துருந்துச்சு. அது ஃபுல்லாக எடுத்துருக்கு. இந்த அங்கே கொஞ்சம் கிராஸு நல்லா தும்முள் அரை தும்முள் உயரம் பாருங்கள். நல்லா பொருவட்டு உயரமாக இருந்துச்சு. நல்லா நெடுகம் உயரம் தரம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய பேத்துக்கு மாடு, காளை மாடு, பசு மாடு எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்தே வர்றோம். அது மாதிரி யாருக்கிட்டையும் இருந்தாலுமே நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். பசு மாடு, காளை மாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மாடு வேணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலுமே நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு சந்தையிலையுமே நம்ம வீடியோ ஃபுல்லாகவே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த நம்ம குரூப்லேயுமே நம்ம அந்த வீடியோவில் மாடுகளை பூராமே எடுத்து வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது பிடிச்சிருக்குன்னீங்கன்னா உடனே லைனில் வாங்க, நம்ம அந்த மாடை வாங்கி தருவோம். ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அந்த மாதிரி இருக்கும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தையான்னு கேட்குறீங்க. அது கிடையாது, ஃபுல்லாகவே சனிக்கிழமை தான் நடக்குது சந்தை. நிறையா பேருக்கு தெரிய மாட்டுது இன்னுமே. ஏன்னா பழைய சந்தை ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்துச்சு. அதனால் வச்சு ஃபுல்லாக கேட்குறாங்க தெரியாதனால. சனிக்கிழமை சந்தை நடைபெறும். நீங்கள் காலையில் வெள்ளனா வந்தீங்கன்னா மாடுகளை பார்த்து வாங்கலாம். இந்த காலையெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா. அதெல்லாம் மாடு நல்லா தும்முலாம் அப்படியே சூப்பராக செஞ்சு வச்ச மாதிரி அழகாக இருக்குது. கொம்பு எல்லாமே இருக்குது. மீடியமான வயசு தான், நல்லா பிராயந்தேன். என்னென்னு தெரிலப்பா, அவங்க கொடுத்துட்டாங்க. நல்ல மாடு பூராமே மேக்ஸிமம் நிறையா மாடு வருது வாரத்தில் சந்தையில். இந்த கூட நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு மாதிரிலாம் சொன்னாங்க. பயலை வந்து சொன்னாங்க நல்லா விளையாட்டு மண் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. என்ன காரணத்தில் அப்படி கொடுக்குறாங்க, யாருக்காவது பார்த்து கூட தெரிஞ்சால் வந்து கொடுத்து ஓட்டிகிட்டு போகலாம். அது ஏன் இப்படி கொடுத்து மாடு வேஸ்ட் ஆக்குறாங்க. விளையாட்டு மாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கே தெரியும். பட் மாடு பார்த்திங்கன்னா வர்ற மாடு போக்கு மாடாக இருக்கும். ஒன்றுமே பண்ணிட்டு போயிடும். மாடு நல்லா ஸ்டைலாக அழகாக இருக்கும். அந்த மாடு எதுவுமே பண்ணாமல் போயிடும். அதனால மாடு விற்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஏன் விளையாட்டு மாடை கொடுக்குறாங்கன்னு தெரியலை. ஆனால் அதுக்கு ஒரு பின்னாடி ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். தும்முள் இந்த அலசி அப்படியே சாஞ்சு வச்சு சுத்தமாக அதனால. ஆனால் மரம் இல்லை, நல்லா நாடி மரம் எல்லாமே கிடக்கு. கொம்பு கனத்தை பாருங்கள், தூர் நல்லா கனமாக இருக்குங்க. உயரம் வந்து ரொம்ப கம்மி தான். மற்றபடியாக கொம்படி எல்லாமே இருக்குது மாட்டில். காதராவில் எந்த பிரச்சனை இல்லை. கலர் சூப்பர் கலரு, எந்த குறையும் இல்லாத மாடு. ஆனால் அந்த உயரம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி. மற்றபடி மாட்டில் நல்ல மாடு தான். இந்த மரமாடு எல்லாமே இருக்குது. அங்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராஸு காலை, இந்த மாதிரி காலையுமே நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்குமே நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாய்ச்ச குணம் இது மாதிரி இருந்தாப்பெல்லாம் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. நம்ம சந்தையிலையுமே இப்போ வந்து விலை உயர்த்தப்படாத காரணம் நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறையா பேர் கேட்குறாங்க, விலை கட்டியம் போடல வைக்கலை அப்படின்ட்டு. அது வந்து இப்போ ஏன் கேட்டிங்கன்னா, நிறையா பேர் வியாபாரி வந்து இந்த இதை பார்த்துட்டு வியாபாரி வந்து உள்ளே இறங்கிட்டாங்க. அவங்க வந்து இந்த மாடுகளை கண்டுகளை நிறையா வந்து வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து மாடு வந்து நம்ம இப்போ சப்போஸ் ஒரு வளர்ப்புக்கு வாங்க வர்றாங்க, அவங்களுக்கு மாடு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அப்படி இருந்துமே எக்கச்சக்கமாக வந்து இறங்கினால தான் விலை கேட்டு போட்டு வந்தோமே எட்டத்துலேருந்துலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ரீசன் மெயினாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் எங்களுக்குள்ளே வந்து வாங்கிட்டு போகலாம். நிறைய பேத்துக்கு அதே நம்மளோட கருத்து தான். வந்தீங்கன்னா நம்மளே வாங்கி கொடுத்துருவோம். நல்லா கண்டுகளாக பார்த்து. முடிஞ்ச வரைக்கும் 6 மணிக்கு வாங்க. ரொம்ப லேட்டாக வந்தீங்கன்னா மாடு கிடைக்காது. ஃபுல்லாக வாங்கி கட்டிடுவாங்க, அப்புறம் கிடைக்காது நம்மளுக்கு. ஒக்கூர் அண்ணாநகர்லேருந்து கொண்டு வரப்போ அந்த மாடு ரொம்ப இடத்துல வந்து காரைக்குடியில் விளையாண்டுருக்கு, வாகனியில் விளையாண்டுருக்கு.
திருப்பத்தூர்ல விளையாண்டுருக்கு. சோழவரம் இந்த ஏரியா படம் கொண்டுட்டு போய் மாடு புளி படாம வெளியேறிடுச்சு. அவங்களால பார்க்க முடியாதனால ஆளுகளை ரொம்ப அதிகமா குத்துறதுனால கொண்டாந்து வித்துட்டாப்ல. அதான் யாருக்கு வளர்ப்பு கொடுக்கணும்னா ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறான். யார் வழக்கு கொண்டு போனாங்கன்னா நல்ல பேர் வாங்க நல்லா இருக்கும். மாடு நல்ல குணமான மாடு, இதான மாடு, சூப்பர் மாடு. மாடு ரொம்ப பேர் அங்கே கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. அதனை விட்டா வீட்டுக்கு வரும் மாடு அருமையான மாடு. கொண்டு போய் வளர்க்க எல்லா இடமும் எல்லா ஏரியாவும் நின்று விளையாண்ட மாடு. கோஜிபுராமப்பா நல்ல விளையாட மாடுப்பா, நல்ல பேர் வாங்கின மாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பூராமே அந்த கிடேரியை பாருங்கள், நல்லா பொருவட்டு நல்லா உயரந்தரமான கிடேரியை தான் இருந்துச்சு. மாடு எதுவும் செனை பிடிக்கல, என்ன காரணம்னு தெரியலை. அது கூட இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. இதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ வந்து இப்போ விலை கேட்டு போடலை. ரெண்டாவது அவங்களுமே கேட்டு சொல்கிறதுக்கு சில நேரத்தில் கொடுக்குறாங்க, சில நேரத்தில் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது வேறு பிரச்சனைகள் இருக்குது. மாடு கண்டில் பூராமே வியாபாரி வந்து இறங்கி சுத்தமாக வியாபாரத்தையே கெடுத்துட்டான். சுத்தமாக எந்த இதுவுமே நம்ம பண்ண முடியலை. மாடு கண்டி யாருக்குமே வர்றவங்களுக்கு வாங்கி விலை கம்மியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அது முடியாமல் போகுது. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது நிறையா. பார்த்திங்கன்னா அந்த சந்தையிலையுமே நம்ம வீடியோ எடுத்து போடுறது பூராமே இந்த காலை இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சந்தை வியாபாரி வாங்கிட்டு வந்து அவங்க வேறு ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க விட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லா பிரச்சனையும் கடந்து நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பூராமே வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க. எதுவுமே எவ்வளோ நாள் எடுத்து போட முடியும்னு எங்களுக்கும் தெரியலை. ஏன்னா பொழப்பு பார்க்குற மாதிரி இருக்குது. என்னால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பெரிய வருமானங்கள் எதுவும் இல்லாதனால வேறு ஏதாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். பார்த்து ஏதாவது வேறு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணாதே நம்மளும் முன்னேற முடியும். அதனால் ஏதாவது பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கேன். அதனால் சந்தை வீடியோ எடுத்து போட முடியுமா முடியலையான்னு எனக்கு தெரியலை. பார்ப்போம். இந்த இது பாருங்கள், இந்த இதெல்லாம் நல்ல பொருள் நல்லா இருக்குது. மாடு கண்டு பூராமே நல்ல மாடு நல்லதுக்கெல்லாம் வருது. அதையுமே எடுத்து போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், நல்ல கண்டுதான். இந்த செவலை கண்ணு நல்லா உச்ச கொம்பல் நல்லா இருக்குது. இது கொஞ்சம் கொம்பாடி மட்டும் பத்தலை. இது பூராமே பசு மாடு, நாட்டு மாடு, இந்த ஜாதி மாடு பூரா கிடக்குவாருங்க. நல்லா வெயிட்டான மாடு. இதில் பூராமே இந்தங்கிட்ட ஒருத்தர் வாங்கி வியாபாரி தான் அவர் வாங்கி கொண்டு போய்வார். நல்ல பால் மாடாக நல்ல நேரம் கருக்க சூப்பரான மாடுகளாக தான் எடுப்பார். வெயிட்டான மாடு தான் சொல்கிறது பூராமே எல்லாமே வெயிட்டான மாடாக தான் எடுப்பார். எடுத்து போய்கிட்டு இருப்பார். இந்த பூரா பாருங்கள், இங்கே பூராமே இந்த மழை அந்த நாள் பெஞ்சனால தான் நசப்புசன்னு கிடக்கு ஏரியா பூரா. அது பாருங்க, ஆட்டத்தை போடுது பாருங்க. பூரா கேடிகளாக தான் கிடக்கும் போல். காலையை கட்டிலும் கிட்டேரி மாடு தான் கல்வி நல்லா சேட்டை ஆனது. காங்கே நல்லா பருவட்டு உள்ளியாக வளர்ப்பலாமல் கிடக்கு. இந்த இது பாருங்கள், இந்த கலையுமே நல்ல காலை தான். இந்த மாடு நிதானமான மாடு, நல்ல மாடு. இந்த பூராமே நம்மளும் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்தான். நிறையாவது மாடுகளை கேட்டேன், விலை இன்னும் அடைய மாட்டேன்னுது. இந்த வீடியோமே நம்ம புதன்கிழமை 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு விடுவோம். அது விட முடியலை. இந்தங்கிட்ட பூரா அன்றைக்கி மாடு கேட்டு வாங்கி தர்றக்காண்டி நிலக்கோட்டையிலேருந்து ஒரு தம்பி ஒருத்தர் வந்தாப்புல. அவருக்கும் பார்த்தா ஒன்றும் மாடு அமையலை. விலைவாசிகள் பூராமே கூட வியாபாரி வாங்கி கட்டிட்டு விலை கூட சொல்லிக்கிருந்தாங்க. அப்புறம் நாங்களும் சரி அங்கே 2 அலைஞ்சு பார்த்துட்டு சரி போப்பா வேறு மாடு வந்துச்சுன்னா பார்ப்போம்ட்டு அப்புறம் இது சேலத்தில் ஒரு மாடு வாங்கி கொடுத்தாச்சு. சென மாடு ஒன்று வாங்கி கொடுத்தான், வாங்கிட்டாப்புல. அந்த மாடை பார்த்தேன், நாட்டு மாடு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு லேசாக காம்பில் பிரச்சனையாக இருந்துச்சு. இல்லைண்ணே ஒன்றும் பிரச்சனை 350 தான் பரவாயில்ல வாங்கி கொடுங்க அப்படின்ட்டாப்புல. இல்லைப்பா வாங்கி கொடுக்குற மாதிரி நல்ல மாடாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பிவிட்டேன். 4 காம்பு நல்லா இருந்தால் தான் அது ஒரு இது இல்லாமல் இருக்கும். நீ போய்ட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டு அப்புறம் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அது நல்லா இருக்குது அப்படின்ட்டாப்புல. அது போகங்கிற பூராமே கண்டு காணாச்சியெல்லாம் இருக்குது. நம்ம ஈனாத கிடேரியா வாங்கி கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லை. அது காம்பு பீஸுன்னு தெரிஞ்சு நம்ம இப்படி வாங்கி கொடுக்குறது அதுதான் கஷ்டம்ன்ட்டு. இந்த மரக்கண்டு இப்படி மரம் இல்லாத நிறைய பேர் கேட்குறாங்க. நல்ல நாட்டுக்கண்டில் மரக்கண்டாக இருந்தால் காலக்கண்டு இருந்தால் சொல்லுங்கன்றாங்க. யார்கிட்ட இருந்தாலுமே சொல்லுங்கள். 2வது நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம், நம்ம குரூப்பில் ஆட் பண்ணி விடுவோம்.
முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் மாடு கண்டு எது இருந்தாலுமே நம்மகிட்ட சொல்லுங்கள், வாங்கி கொடுப்போம். விலைகள் வந்து பார்த்து சொல்லுங்கள். எல்லாம் ஏட்டி போட்டியாக விலை சொல்கிறீங்க, அது வந்து அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு மாடு 40 ரூபாய்க்கு விற்கிற மாட்டை கூட 70 ரூபா சொல்கிறீங்க. அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா மாட்டையுமே போட்டாலும் விற்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. மாட்டுக்கு மதிப்புன்னு இருக்குது, அதை பார்த்து அனுசரித்து சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் இந்த கண்டு ஆனாச்சி எது தேவைப்பட்டாலும் நம்மகிட்ட சொன்னால் வாங்கி கொடுப்போம். ஆனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு 5:30 6 மணிக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா லேட் ஆச்சுன்னா வாங்க முடியாது. வாங்கி கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த இப்படி கண்டுகளை கூட நான் 3000 4000 சேர்த்தே சொல்லுவாங்க. மாடாக இருந்தால் 10,000 கூட சேர்த்து சொல்லுவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. வியாபாரி கைக்கு போயிடுச்சுன்னா எந்த மாடும் வாங்க முடியாது. ஏன்னா வியாபாரிட்ட தான் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 பேர் வச்சுருப்பாங்க கையில். அவங்க போனோமே அவங்க பேசி முடித்தாதான் நம்ம போய் அட்டன் பண்ண முடியும் அவங்ககிட்ட. அந்தளவுக்கு இருக்கும். இது வந்து இறக்குனமே இது கண்டு ஒன்று கிடந்துச்சு, நல்லா பாலை குடிச்சிக்கிட்டு வந்து இறக்குனமே 20,000 ரூபா கேட்டாப்புல. கண்டுக்கு 20 ரூபாண்டு. நீயே வச்சுப்பான்னு போயிட்டேன் நான். அந்த மாதிரி மாடு கண்டுகளாம் விலை வந்து பார்த்து சொல்லலாம். ஆனால் அவங்ககிட்ட கொடுத்தா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நல்ல கிடையாது, வளர்ப்பு நல்லாயிருக்கும். பூரா இந்த மாதிரி நிறைய ஆள் வர்றதையும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கலாம். இதெல்லாம் பாருங்கள், கொம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா தலை செட்டு நல்லா இருக்குது மாடு. கொஞ்சம் வயசான மாடு. மற்றபடி மாடை பொறுத்தாலும் நல்லா பொருவிட்டு உயரம் தரம் கொம்படி எல்லாமே இருக்குது மாட்டில். வளர்ப்பு அருமையான மாடு. ரெண்டும் காலதான் கிடக்கு. எல்லாம் காளை மாடு எல்லாமே ஓரளவுக்கு. ஆனால் இருந்ததுக்கு குறைஞ்சிருச்சு. மாடு வரத்து வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எதுவும் தீபாவளியை ஒட்டி எதுவும் மாடு கீடு வரதா இருந்தில்ல. மாடுகளே இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த வாரத்தில் சந்தையில். எப்போயுமே ஒரு 6:30 7 மணிக்கெலாம் சந்தையை முடிஞ்சிருச்சுன்னா பார்த்துக்குங்க. எப்போயுமே அந்தளவுக்கு முடியாது. ஆனால் மாடுகளே பாருங்கள் கம்மியாக தான் கிடக்கு. கலக்க கிடக்கு, ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஃப்ரீயாலாம் மாடு கட்ட மாட்டாங்க, அந்தளவுக்கு கடை இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு வாரமும் சந்தையில் ஃபுல்லாகவே எடுத்து போட்டிருக்கோம் மாடுகளை. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. அது உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், உதவியாக இருக்கும். நம்ம போடுற வீடியோலாம் நல்லா போனாதே நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். வீடியோ போக மாட்டேங்குது, எதுக்கு வீடியோ போட அப்படின்ற ஒரு இது வருது. அதனால் என்னத்தை எடுத்து போட்டோம் அப்படின்னு கூட நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேரும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு ஒரு மாடு தெரிஞ்ச மாடுகள் எதுவும் வந்திருந்தாலும், நல்லா பாய்ச்ச மாடு எதுவும் நல்லா வேகமான மாடு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய மாடு காளை மாடு பூராமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலையும் போட்டிருப்பேன், அதுலேயுமே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நம்பர் உங்களுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை பார்த்துக்கோங்க. மாடு கண்டு விற்கணும் எதுவாக இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நல்ல மாடுகளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் ரெண்டுமே சூப்பராக இருப்பாருங்க. நல்ல தலை செட்டு எல்லாமே இருக்குது. எவ்வளோ காணா என்னன்னு தெரியலை, போயிடுச்சு. இதெல்லாம் தும்முள் அரை தும்முள் அடக்கம். நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்குறாங்க, அரை தும்முளில் இருக்கணும் மாடு, ரொம்ப பெரிய தும்முளாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. கிராஸ் மாடாதுன்னு. இந்த கண்டெலாம் நல்ல கண்டுதான், கொஞ்சம் மண்டை தான் பெரும் மண்டையாக போச்சு. இல்லைன்னா மற்ற நல்லா அரேஞ்சுக்கு. லைன்லேயுமே பார்த்தீங்கன்னா மாடு கம்மியாக தான் கிடக்கா. வாரம் சந்தையில் 50 மாடு கிடந்துச்சு, அப்புறமே எடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.